முக்கிய செய்தி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 139.92 கோடி ரூபாய் மதிப்பிலான 35 முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். $82.99 கோடி மதிப்பிலான 206 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 200.27 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். மேலும் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பார்த்திபன் இணைகிறார். பார்த்திபன், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக வருகிறார். நேற்று இரவு நாகை வந்த அவர் இன்று காலை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார். குறிப்பாக காலையில் வெளிப்பாளையம் பகுதியில் ரோட் ஷோ நடத்தினார். அதில் பார்த்தோம்னா பொதுமக்களை சந்தித்து அவர்களும் கை குலுக்கி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு பெயர் சுட்டு விழா நடத்தினார். அதே போல இந்த தொழிலாளர்களிடம் அன்பளிப்பு பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் கௌதமன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவில் 105 பேருந்துகளை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார். அதாவது விடியல் பயணத்திற்கான பேருந்துகளை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது நாகப்பட்டினம் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்று வரும் அரசு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மகளிர் திட்டம் உள்ளிட்ட துறைகளின் சார்பில் 38,956 பயனாளிகளுக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்க உள்ளார். அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முடிவுற்ற பணிகள், அதாவது 8 துறைகள், வருவாய்த்துறை, பள்ளிக்கல்வித்துறை, வேளாண்மைத்துறை சார்பில் முடிவுற்ற 35 பணிகளை 139.91 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 206 பணிகளுக்கான, அதாவது 82.99 கோடி ரூபாய் மதிப்பிலான 206 பணிகளை அடிக்கல் நாட்டியுள்ளார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு அவர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதனைத் தொடர்ந்து திமுக மாவட்ட அலுவலகத்தை அவர் திறந்து வைக்க இருக்கிறார். மோகன், விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.